எந்த பிரச்சனை நடந்தாலும், வானமே இடிந்து விழுந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறப்பதே இல்லை என திமுகவின் நாகர்கோயில் தொகுதியை சேர்ந்த ஆஸ்டின் அவர்கள் பேச, எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். சோலி முடிச்சு புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு தெரிவித்து அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது தலைவர் திமிங்கலம் தான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணி இருக்கிறீங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். போன 5 வருஷத்துல 27,877 போக்சோ திமுக ஆட்சியில. அப்ப ஒரு வருஷத்துல 7,000னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மதேஷ்? 583. அதுக்கு உங்களோட நெஞ்சு புண்படுது. அதையே கேடி ராகவன் ஒன்று பண்றாரு, அதுக்கு புண்படல அப்படின்னா அது நெஞ்சா இல்ல. ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரவில்லையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஒரு பிள்ளைய நாசம் பண்றான் ஒரு நாய் ஒருத்தன். அவன் யாரோட நின்று போட்டோ எடுத்தா நாங்க கேட்கலீங்க. அது எல்லாத்துக்கும் நடக்கும். எல்லா அரசியல் தலைவர்களோடும் போய் நின்று எடுப்பாங்க. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அவன் வீட்டுல அமைச்சர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. அழிஞ்சு போவடா. நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். அண்ணா நகரில் பெத்த பிள்ளைக்கு கொடுமை நடந்ததற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அப்பா அம்மா மீதை அடித்து துன்புறுத்தியது நினைவுக்கு வரவில்லையா? யார் அந்த மேலிடம் என்று கேட்பவர்களுக்கு யார் அந்த சார் என்பது நினைவுக்கு வரவில்லையா என்பதை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எங்காவது கேட்டதுண்டா நீங்க? அப்ப அந்த நெருக்கம் இல்லாமல் அது நடக்குமா? அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் பாதிக்கப்பட்டா, அந்த ஒரே ஒருத்த மட்டும் தான் குற்றவாளின்னு சொல்லி அந்த வழக்கையே முடிச்சாங்களா இல்லையா? 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிருக்காங்க. 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு கொன்றிருக்கிறான். 2025 டிசம்பர். அவன் கைது செய்யப்படுவது மார்ச். 4 மாத காலம் அவன் ஏன் கைது செய்யப்படவில்லைன்னு பார்த்தா அந்த குழந்தையினுடைய உடற்கூறாய்வு அறிக்கையை மாத்திருக்கிறானுங்க.
நீங்க இன்னும் இங்க வந்து அண்ணன் பேசுறாரு, நாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு என்ன, நாங்க என்ன பண்ண முடியும்? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி ஆளுங்கட்சியினுடைய துணை இல்லாமல், போலீஸினுடைய துணை இல்லாமல் இந்த குற்றவாளி கட்சி பொறுப்பாளராக இருந்தவர் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை கொலை பண்ண அந்த நாய் எப்படி தப்பிக்க முடியும்? தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா தாண்டா, நமக்கான கட்சி தாண்டா. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. உத்தரப்பிரதேசல நடக்கிறதுலாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல நடக்குது. ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் உத்தரப்பிரதேசம் ஓவர் நைட்ல மாற முடியுமா? இல்ல நீங்க ஒரு நிமிஷம், அதாவது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானே இப்ப வெளியே வரும். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இனிமேட்டு சட்டசபை ஓபன் ஆகும்ல, திரு பேரவைத் தலைவர்களே, இதோ நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடி. 2 உயிர் நண்பர்கள். ஏன்னா போன ஆட்சியில துணை முதலமைச்சரா வந்து எதிர்கட்சி தலைவர் இருந்தாரு, அவருக்கு ஒரு பதிவு பண்றேன். As per the NCRP report for 2024, the number of the crimes against children reported in the state increased by the more than 40% in 2024. நீங்கள் டெப்டி சிஎம் ஆக இருந்த ஆட்சியில் ஒரு வருடத்தில் 40% போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் ட்ரக்ஸுக்கான பிரச்சனைகளை எத்தனை முறை ரிவ்யூ மீட்டிங் போட்டு சரி செய்யப்பட்டது. அன்று டெப்டி சிஎம் இருந்தவர் இந்த 40% இன்கிரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? இளவரசர் உதயநிதி அவர்களே, இந்த கஞ்சா பிரச்சனைக்காக ஒரு ரிவ்யூ போட்டிருப்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும் பொழுது, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, நீங்க போட்டீங்களா? நாங்கள் இந்த 40 நாள்ல கடுமையாக ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர். ஒட்டுமொத்த காவல்துறை ரிஃபார்ம்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல சிங்கப்படைன்னு ஒரு கேலி கிண்டல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய, நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும், நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய தொழில் முதலீடுகள் எல்லாம் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறதாக பத்திரிகையிலையும் மேகசின்ஸ்லயும் தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு 1 லைன்ல குற்றச்சாட்டு வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை வந்து அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. ஆந்திராக்கு போயிருச்சு, பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன். இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல, தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன், அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அமுகு டுமுகு அமால் டுமால்